இந்த நாளில் தேவ சமூகத்தில் உபவாசிருந்து ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. இந்த நாள் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை, என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்பொழுது இந்த வார்த்தைக்கு முந்தின வார்த்தை அதை நம்ம பார்க்கணுன்னா அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்பாக முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த வார்த்தையோட அர்த்தமும் இந்த வார்த்தையோட கிரியும் நமக்கு புரியும். இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஆரம்பிக்கிறார் யோவான் 14 அதிகாரத்தில். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு தீமையான சம்பவங்கள், வேதனைக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயம் குழம்பி போயிடும். நான் முந்தி நல்லா இருந்தேனே, இப்போ கஷ்டப்படுறேனே, எனக்கே இப்படி நடக்குதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்வி எழும்புறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களால் சரியாக எதையும் செய்ய முடியாது, சரியாக ஒரு காரியத்தை நடப்பிக்க உங்களால் கூடாத காரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காரியம் உங்களை தொந்தரவு பண்ணும். அதுபோல் தான் இயேசு, நான் மரிக்க போகிறேன், உங்களை விட்டு எடுபடுகிற நாள் வந்தது, நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே இவங்களுடைய இறுதியெல்லாம் குழம்பிடுச்சு. ஐயையோ, இவ்வளோ நாள் இயேசுவை நம்பி தானே நம்ம எல்லாமே செஞ்சோம், இப்போ இயேசு நம்மளை விட்டு போகிறேன்றாரு அப்படின்னு எல்லோருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும்புது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று விசுவாசிங்க. இயேசு என்ற நாமத்தை வச்சு நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் பூமியில் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கார், இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதான் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர் என்று வாக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுறார். ஆமென்.